எதிராக கருத்து தெரிவிச்சவங்க வீடியோ ஆதரவத்தோட இந்த பிரச்சனைகளை அந்த ப்ரெஸ் மீட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த டைம்ல போராட்டமாக இருப்பாங்க. அவங்களும் இந்த எலெக்ஷன்ல பங்கு பெற்று ஓட்டு போட்டாங்க. இல்லை அவங்க இதுக்கு எதிராக இல்லை அவங்களும் இருந்தாங்க, அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. உங்களோட நிலைப்பாடு அடுத்த சங்கத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இல்லை உங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பொதுக்க மாதிரியான செயல்கள் நடக்குமா, இல்லை என்ன பண்ண போறீங்க? அந்த மாதிரி நான் என்றைக்கும் இனிமேல் நடக்காது சார். நான் என்றைக்குமே அந்த மாதிரி செஞ்சதில்லை. அதாவது என்னை திட்டினா கூட அடுத்த ஷூட்டிங்க்கு அவங்கள நான் கூட்டிகிட்டு போவேன். அவங்க தான் என் முகத்தை பார்க்க முடியாமல் முடிஞ்சிட்டு இருப்பாங்க, நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். ஸோ நமக்கு அந்த இது பழி வாங்குறதோ அதெல்லாம் எங்ககிட்ட யாருக்கிட்டையுமே என்னை சுற்றி இருக்க யார்கிட்டையுமே அது இல்லை. என்னை திட்டினா கூட, ஏன்னா யூனியன் சங்கம் வேறு வயிறு வேறுன்னு நினைக்கிறேன். ஸோ வயிற்றில் நம்ம அடிக்க மாட்டோம், சங்கம் வேறு வயிறு வேறு. நான் அதுதான் எல்லாருக்குமே சொல்லுவேன். அவன் என்னை திட்டுறான்றதுக்காக அவன் வயிற்றில் அடிக்கக்கூடாது, விட்டுருக்கடா அவன் பாட்டில் பண்ணிட்டு போட்டோன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி இது நாங்கள், அதனால் அதை நாங்கள் செய்ய மாட்டோம். சங்கத்துக்கு சில நல்ல விஷயங்கள் இருக்குது, அது எனக்கு அக்கா மூலமாக நடக்குது. அந்த நல்ல விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப மஸ்டான விஷயங்கள், அதெல்லாம் நான் செஞ்சிடுவேன். அதெல்லாம் இந்த 1.5 வருஷத்தில் செஞ்சுட்டு கொண்டாந்து அப்படி நிறுத்திட்டு அடுத்து நான் சொன்ன அந்த அடுத்த கட்ட வேலைக்கு நான் போகணும். உங்களுக்கு எதிராக ஏன் அப்படி நடந்தது நீங்கள் திட்டமிடப்பட்டதா இல்லை என்ன? ஒன்றும் இல்லை, ஒன்று திட்டமிட்டப்பட்டுச்சு. அது இல்லாமல் 4 வருஷம் ஜெயிச்சிட்டாரு. அவர் எவ்வளோ போராடி ஜெயிக்க ட்ரை பண்ணாங்க. ஏன்னா இது நான் கூட இருக்கேன். நான் ஏன் வந்து கேர்ள்ஸை வர வேண்டான்னு சொன்னால், நீங்கள் அந்த மீடியாவில் கேர்ள்ஸுடைய ஃபோட்டோஸ் வந்து நிறைய பேரோட லைஃப் பாதிச்சிருக்கு. அதாவது ஒரு பொண்ணுடைய கல்யாணம் நின்று போயிருக்கு, ஒரு வயசானவங்க புருஷன் பண்டாட்டியோட வயசான பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணவங்களை வீடை காலி பண்ண வச்சுட்டாங்க இந்த மீடியானால. அதுக்கப்புறம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மாமியார் மாமனார் அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. அந்த இதனால கெட்டே போச்சு. மீடியானால இல்லை, வந்தனால, அந்த மீடியாவில் வந்தனால நான் சொல்கிறேன், மீடியாவில் வந்தனால. ஆனால் ஒன்று, நம்ம அவங்கள அவங்க தான் தப்பு செய்கிறாங்கன்னு நாமளும் சொல்ல மாட்டோம். ஏன்னா வீட்டுக்குள்ளே ஒரு நல்லவர் இருப்பான், ஒருத்தர் கெட்டவர் இருப்பார். அவங்க தன்னறியாமல் தப்பு செஞ்சுட்டாங்க, அவசரத்தில் தப்பு பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். தவிர நாங்கள் அவங்கள நாங்கள் திட்ட மாட்டோம். ஏன்னா கோபத்தில், ஏன்னா 4 வருஷமா இவன் ஜெயிச்சிட்டு இருக்காங்களே, இதை எப்படி உங்களுக்கு தெரியும் இல்லை, ஒரு யூனியன்னா உங்களுக்கு ஆப்போசிட் இருக்கும், அதை அவனை தோக்கடிச்சு ஜெயிக்கணும்னு இருக்கு. ஸோ அது ஒரு சின்ன விஷயம் நடந்து மட்டும் இல்லை, அக்கா சொன்ன மாதிரி சின்ன விஷயங்கள் ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டா நல்லவன், அதை நான் செய்யக்கூடாதுன்னு நான் ஆப்போசிட்டாக பேச நம்ம கேட்டவங்க தானே. ஒரு சின்ன ஒரு தப்பு நடக்குது, சரி போங்க கண்டுக்காமல் விட்டா நல்லவன், இல்லை அதை செய்யக்கூடாது நம்ம சொன்னால் கெட்டானாரு. அந்த மாதிரி சின்ன இன்சிடென்ட்லாம் நடந்தவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. என்னை பிடிக்காமல் போனது காரணம், சில பேரை நான் அதை விட்டுருக்க மாட்டேன், சில பேர் தப்பு பண்ணியிருப்பேன், நான் கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி சின்ன இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சு. அதுதான் அன்னைக்கு பூமா அவ்வளோ வெடிச்சது. அதுதான். மற்றபடி இந்த செய்தி வந்தனால, இந்த செய்தியை பார்த்த ஒரு மெம்பரோட பொண்ணு கல்யாணம் நின்றுச்சு, அது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய. எனக்கு ஆதரவு தான் அவங்க. ஆனால் பட்டு வந்தவங்க அவங்க டான்ஸரா அப்படின்னு கேட்டு, டான்ஸர்னா பொண்ணு எடுக்க மாட்டோம் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அதனால தான் நாங்கள் இங்கே கேர்ள்ஸை நிற்க வைக்கல. ஏன்னா அவங்க வேண்டாம், அதனால தான் வேண்டாம், நாங்கள் பேசுகிறோன்னு சொல்லிட்டு வந்தோம். அடுத்தது இன்னைக்கு பதவியேற்பு, இது முடிச்சுட்டு பதவியேற்போம். அடுத்த கோல் அதை பத்திரிகையில் சொல்லவாங்க நம்ம செய்ய போகிறது. நாளைக்கு இதில் பதவி ஏற்பில் தான் சொல்கிறேன் என்னென்ன நம்ம செய்ய போகிறோம்னு மக்களுக்காக. என்னோட கோல் இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன் ஃப்யூச்சரில் நம்ம சங்கத்து மூலமாக எல்லாருக்கும் ஒரு சின்ன அமௌண்ட் ஒன்று வர மாதிரி ஒன்று பண்ணணும். யாரும் கஷ்டம்னு சொல்லக்கூடாது. அவங்கள கொண்டு போய் இன்னொரு இடம் ஒன்று இருக்குது நமக்கு, அதையும் கட்டிட்டு இருக்கிற சங்கத்தை ரெண்ட்டுக்கு விட்டுட்டு அந்த காசையும் மக்களுக்கு போகிற மாதிரி செஞ்சு இந்த 2 வருஷத்தில் செஞ்சிடுவோம். அதுக்கு அக்கா எனக்கு 100ல் 200ல் 1000% எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இன்னும் 1-2 நல்ல விஷயம்லாம் அக்கா சொல்லியிருக்காங்க. அது இன்னைக்கு அங்கே தான், இன்னைக்கு பதவியேற்பில் தான் சொல்ல முடியாது. தமிழக அரசு உங்கள் சங்கத்துக்கு என்ன மாதிரி தான் உதவிகள் செய்யணும் அப்படின்ற ஏதாவது ஒரு டிமாண்ட் இருக்குங்களா? பெரிய சங்கம் வலுப்படுத்தணும், நிறைய செஞ்சுருக்காங்க. அது ஓவராலாக இப்போ எங்களுக்கெல்லாம் தலைமை ஃபெப்சி. இந்த ஃபெப்சிக்கு கீழே பார்த்தீங்கன்னா 23 சங்கம் இருக்குது. அப்போ எதை செஞ்சாலும் நம்ம கவர்மெண்ட்லேருந்து எதை பொதுப்படையாக செஞ்சாலும் இங்கே தலைமைக்கு தான் வரும்.
இப்போ தலைமையிலேருந்து எங்களுக்கு வரும் இருக்குது அந்த மாதிரி நிறைய இந்த கார்டு எல்லோ கார்டு நிமிஷம் அந்த மாதிரி நலவாரியம் கார்டு எல்லாமே இருக்குது. மெம்பர்ஸ்க்கு நலவாரியம் கார்டு இருக்குது, கவர்மெண்ட் மூலமாக செய்கிறாங்க. நீங்கள் ஒரு பாட்டுக்கு இப்போ டான்ஸ் ஒரு எடுக்கிறோம் அப்படின்னா வெளியிலேருந்து இப்போ அதிக நடன கலைஞர்கள் இங்கே வந்து தமிழ் படங்களில் ஆடுறது அது அதிகமாகிட்டு இருக்கு இல்லையா? வேறு மாஸ்டர்களும் இங்கே வந்து அது கொரியோகிராஃப் பண்ணுறதுல அதிகமாகிட்டு அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க போறீங்களா இல்லை நம்ம அதர் ஸ்டேட்டில் போய் பண்ணுறது? நான் இப்போ தெலுங்குல பவன் கல்யாண் சார் படம் போயிட்டு வந்தேன். அப்புறம் நாகார்ஜுனா சார் அகில் அவரோட படம் இப்போ போயிட்டு வந்தேன். அது நம்ம யாருமே எங்கேயுமே யாராலையும் தடுக்க முடியாது. எந்த டெக்னீஷியன் அவங்க விருப்பப்படுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. நான் தெலுங்கு போகும்போது நான் என்னோட டான்ஸஸையும் கூப்பிட்டு போவேன். ஆனால் பர்சன்டேஜ் இருக்குது 70-30. இப்போ அந்த லாங்குவேஜ் நாங்கள் போகிறேன்னா இப்போ 100 பேர்னா நான் 30 பேர் தான் கூப்பிட்டு போவேன். அங்கேருந்து 70 பேர் வச்சுக்கோங்க. இப்போ அங்கே இருக்கிற மாஸ்டர் இங்கே வந்து பண்ணுறாங்க. ஒருவேளை இப்போ அங்கே இருக்கிற 1-2 தெலுங்கு மாஸ்டர்ஸ் இங்கே வந்தாங்க, ஜானி மாஸ்டர்லேருந்து வந்திருக்காங்க. அப்போ அவங்க வரும்போது அங்கேருந்து 30 தான் கூட்டிகிட்டு வருவாங்க தமிழ் படம் வரும். இங்கேருந்து 70 டான்சர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. எங்கள் சங்கத்தில் 821 மெம்பர் இருக்காங்க. 821 மெம்பர். இந்த தடவை அதிகமான ஓட்டு பதிவாயிருக்கு. 684 ஓட்டு பதிவாயிருக்கு. இதில் கொஞ்சம் பேர் வெளியூரில் போய் கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆனவங்களாக இருக்காங்க. அதனால் அவங்களால வர முடியாது. சில பேர் ஃபாரின் கண்ட்ரியில் போய் செட்டில் ஆனவங்க இருக்காங்க. ஸோ இந்த தடவை அதிக ஓட்டு பதிவாயிருக்கு 684. அது அதிக ஓட்டு பதிவானதே தினேஷோடைய கரையை துடைக்கிறதுக்கு தான் அந்த ஓட்டு கிடச்சிது. ஏன்னா அந்த விஷயத்தை வந்து அது ஒரு மீடியாவில் சொல்லி அதனால் அந்த ஒரு அதாவது அவருடைய அம்மாவும் சரி அவங்க ஒய்ஃபும் சரி அந்த அழுத கண்ணீருக்கு வந்து அதுக்கு ஒரே என்னென்னா ஜெயிச்சாதான் அவரால் வந்து துடைக்க முடியும். அண்ட் பெண்களுக்கு எங்களோட டான்சர்ஸ் பெண்கள்லாம் ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு ஆஃபீஸில் போனீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் 365 நாள் அந்த ஆஃபீஸர் முடிஞ்ச ஒரு கேர்ள் பார்த்து தான் ஆகணும். ஒரு டாக்டர்கிட்ட நர்ஸு போனால் அந்த டாக்டரை 365 நாள் பார்த்து தான். ஆனால் எங்கள் டான்சர்ஸ் அப்படி கிடையாது. எங்கிட்ட 2 நாள் வேலை செய்வாங்க, பிருந்தா மாஸ்டர்கிட்ட 2 நாள் வேலை செய்வாங்க, 3ஆவது நாள் தினேஷ் மாஸ்டர்கிட்ட வேலை செய்வாங்க, 4ஆவது நாள் ஸ்ரீதர்கிட்ட வேலை செய்வாங்க, அடுத்தது ராஜசுந்தர்கிட்ட வேலை செய்வாங்க. மாறி மாறி வேலை செய்கிறனால அவங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட் முகத்தை பார்க்குறதுனால அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. எல்லாரும் வேலை செய்கிற மாதிரி தான் எங்களுடைய கேர்ள்ஸும். ஸோ அவங்க அந்த கரையை துடைக்கிறதுக்கு தான் இந்த எலெக்ஷன் வந்து எங்களுக்கு ஒரு போட்டியாக இருந்தது. அதுக்கு தான் நான் உள்ளே வந்தேன். ஏன்னா அவங்களுடைய ரொம்ப துக்கம் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வந்து எங்கிட்ட வந்து அழுதாங்க அவங்களோட துக்கத்தை. அந்த துக்கத்தை துடைக்கிறதுக்காக ஒரே வழி தினேஷ் நின்று தான் ஆகணும். நின்று ஜெயிச்சாதான் நம்ம எங்கள் யூனியன் நிலச்சி நிற்கும். எல்லா இடத்துலையும் இருக்குங்க. ஆனால் எங்கள் டான்சர்ஸ் யூனியன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்க கல்யாணம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக டான்ஸராக இருக்கலாம், எல்லாமே இருக்காங்க. நீங்கள் உங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்கும் போதும் இதை வந்து துடைக்கணும்னா தினேஷ் ஜெயிக்கணும். ஸோ தினேஷ் ஜெயிச்சு வந்துட்டோம். அந்த வந்ததுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ எங்கள் டான்சர்ஸ் யூனியனில் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவ்வளோ உழைப்பு. அதாவது ஒரு டான்ஸை பார்க்குறீங்க சினிமாவில், அந்த மாதிரி ஒரு டான்ஸை பார்க்க முடியுமா? எங்கள் டான்ஸரால் மட்டும்தான் அந்த டான்ஸை கொடுக்க முடியும். ஈக்குவலாக விஜய் சாரோட ஆடுறாங்க, அஜித் சாரோட ஆடுறாங்கன்னா அந்த டான்சர்ஸ் இங்கே இருக்கிற டான்சர்ஸ் எல்லாம் அந்த திறமை கொடுக்கறனால தான் அந்த பாட்டுக்கு வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டரால் கொடுக்க முடியுது. ஸோ அந்த கேர்ள்ஸுங்களை பற்றி நம்மளுக்கு அந்த ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் சொல்லும் போதும் அவங்களால மன கஷ்டத்தை வந்து துடைக்கிறதுக்கு இதுக்கு ஒரு வெற்றி தான் கிடைக்கணும். அது சொன்ன மாதிரி தினேஷ் என்ன சொன்னார், வேண்டாம் போகலான்னு நினச்சாரு. பட் அவங்க வந்து தூண்டி விட அது என்ன பண்ண நின்று நான் ஜெயிச்சு நான் நல்லவன் காமிச்சிட்டு போனோன்னு. ஸோ கடவுள் எங்களோட துணை இருந்து நாங்கள் அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. எங்களோட டான்ஸர்ஸும் சரி பாய்ஸும் சரி எல்லாரும் எப்படி வேலை செய்கிறாங்களோ அந்த மாதிரி தான் வேலை செஞ்சிட்ருக்கோன்னு காமிச்சு நிரூபிச்சிட்டாங்க. இதில் வெற்றியை அவ்வளோ. ஸோ நம்ம அந்த மாதிரி பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மை இல்லை, எல்லாமே போய் இன்றைக்கி எல்லாமே நிறைய படித்த பசங்க எல்லாம் BCA BA அந்த மாதிரி படித்த பசங்க நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி யாரும் இல்லை. அது முக்கியமாக இங்கே தெரிவிக்கணும். ஏன்னா நிறைய பேரோட ஃபேமிலியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துடுச்சு. என் காது பட வந்து சொல்லி அழுதாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா நமக்குள்ளே இருக்கிற சண்டையில் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய சண்டையே வெளியில் வந்துடுச்சு. நமக்குள்ளே நாங்கள் யூனியனில் ஒரு மீட்டிங் நடந்தால் ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும், ஒரு சண்டை இருக்கும், இல்லை நாங்கள் இதை செஞ்சதான் நல்லா அவங்க இல்லாமல் அது ரெகுலர். சரி வெளியில் வந்துடுச்சேன்றது வருத்தம் ஒன்று. இன்னொன்று இதனால் சில ஃபேமிலிஸ்க்கு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் வரக்கூடாதுக்காக தான் நான் சைலண்டில் போட்டேன் சார். சார் எனி கொஸ்டின்ஸ்? நீங்கள் என்ன சொல்லணும்னா உங்கள் சங்கத்துக்கு
அதுதான் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார். இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி தவறான இதுவோ என்ன கூட ஒரு யூடியூப் சேனலில் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப தப்பாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அது அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை, வேண்டாம். ஆனால் அந்த மாதிரிலாம் இந்த காலத்தில் இல்லை சார், அந்த மாதிரிலாம் இல்லை. அது சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப தப்பான விஷயம், அது நான் உங்களுக்கு பர்சனலாக சொல்கிறேன். பட் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட். அந்த மாதிரி தவறான எதுவும் எங்கள் சங்கத்தில் இல்லை. ஏன்னா எங்கள் சங்கம் வந்து ஒன் ஆஃப் த சங்கம். இந்த 23 நாங்களும் ஒன்று. அப்போ நாங்கள்லாம் இங்கே இவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கோம். அப்படி கண்ட்ரோலில் மீறி போய் இங்கே இருக்க முடியாது, ஃபெஃப்சியில் இருக்க முடியாது. உள்ளுக்குள்ளே நம்ம சண்டைகள் இருக்கலாம், சச்சரவுகள் இருக்கலாம், பட் அந்த மாதிரி இல்லைன்றதை தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த பர்டிகுலராக இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டே வச்சது. சரி, இதை போய் நீங்கள் நிறைய இடத்துல கொண்டு போகணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை போய் கொண்டு போனால் தான் அதை எங்களுக்கு தொடச்சி, ஏன்னா நான் வந்து பெண்கள் சார்பில் நான் பேச வந்திருக்கனால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் அமையணும், நல்ல ஒரு ஃப்யூச்சர் அமையணும். அதுக்காக நீங்கள் இதை வந்து நீங்கள் எப்படி ஒரு நல்ல பப்ளிசிட்டி பண்ணி இதை வந்து இப்போது வந்து தினேஷ் அவர்கள் வந்து திருப்பியும் எலெக்ஷனில் நல்ல வெறும் இதில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் நம்மளோட ட்ரெஷரர், செக்ரட்டரி எல்லாருமே ஒரு ஹையஸ்ட் போஸ்டில் எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி போன தடவை நீங்கள் ரெண்டாவது நான் ஒரு ப்ரெஸ் மீட் அடுத்து 2 days கழிச்சு கொடுத்தேன். நீங்கள் வந்தீங்கல்ல, வந்துருந்தீங்களே, நம்ம வந்திருந்தோம்ல, யாராவது அதை மட்டும் எடிட் பண்ணி போடுங்க. நம்ம வந்திருந்தோம்ல அப்போது. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற அந்த நெகட்டிவிட்டி தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. அந்த பாசிட்டிவ் நான் சொல்கிறேன், அடுத்த 2 நாள் கழிச்சு நான் ஒன்று கொடுத்தனே பார்த்தீங்களா, இல்லையா அது பார்க்கலையேன்றான். என்னடா நம்மளும் ஒன்று மறுப்பு ஒன்று கொடுத்தோமே, அது யாரும் பார்க்கல, இதை பார்த்தாங்களேன்னு. அதுதான். அதனால் நான் ரெக்வஸ்ட் பண்ணி உங்களை கேட்டுக்கிறேன், கொஞ்சம் இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா. ஏன்னா ஊரில் நான் ஷூட்டிங் போகிறேன், நான் கொடைக்கானல் போயிட்டுருக்கேன் காரில். கிட்டத்தட்ட அந்த சேலம் தாண்டி போய் ஒரு இடத்துல டீ குடிக்க நிற்கிறேன். அங்கே டீ குடிக்க வரவங்களாம் கேட்குறாங்க, என்ன மாஸ்டர் உங்கள் யூனியன் பிரச்சனை முடிஞ்சேன் சொல்லி. சேலம், ஏற்காடு போயிடுச்சு சார், சுவிட்சர்லாந்து வரைக்கும் போயிடுச்சு சார் அது. ஆனால் நான் மறுப்பொண்ணு கொடுத்த மாதிரி அது போகல, சுவிட்சர்லாந்து வரைக்கும் கேட்டாங்க, சுவிட்சர்லாந்து லண்டன்லேயும் கேட்டாங்க சார், லண்டன் வரைக்கும் போயிடுச்சு. அதனால் இந்த தடவை தயவு செஞ்சு எங்களுக்காக ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், இது கொஞ்சம் ஜாஸ்தி போனால். ஏன்னா என்னோட மெம்பர்ஸ் ஒரு வீட்லேயும் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகணும். அப்படி இல்லைன்னு, ஏன்னா ஹஸ்பண்டாக இருந்தால் மனைவின்னா இப்படி தான் அவங்க யூனியனானு கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் மாறணும் சார். அதனால உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், இது கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க. தேங்க்யூ.